எல்லாருக்கும் பேசாமண்டா யோசனை. இது பழுத்தா சம்பளம் பண்ணா நல்லா இருக்கும். இந்த ஊர் உண்மையிலேயே நல்ல வடிவா இருக்கு. சரி, நாங்கள் வந்த இடத்துல எங்களுக்கு மழை இடையூறு விளைவித்து விட்டது. இந்த இடமெல்லாம் பாத்தீங்களா அவ்வளோ சோலையா இருக்கு. ஓ, அந்த 6 மாதத்துல இந்த தோட்டம் செய்தார் அவர் கேட்டுதான் அனுப்பி விட்டார். இந்த இடத்த பாத்தீங்களா அவ்வளவு நல்லா இருக்கு. இது பழுதாப்பட்டி பாம்பு புற்றோட ஒரு கோயில் இருக்கு. இங்க நிறைய பழமையான வீடுகள் இருக்கு. அந்த பழமையான வீடுகள் எல்லாம் 100க்கு 100 புள்ளி போடலாம் இயற்கை அழகுக்காக. மப்பும் மந்தாரமுமான சூழ்நிலையில இந்த ஊரை பார்க்கும் போதே நல்லா இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற கட்டைவேலி என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு காட்டுறதுக்கு முதல் இதை உங்களுக்கு காட்டுறேன். இது என்னன்றது இப்போ நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரியும். இதுதான் தபால் பெட்டி. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுண்டா, நாங்கள் எங்களை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றலையேண்டா இந்த மாதிரி யாரும் கண்டுகொள்ளப்படாத நிலையிலையும் காட்சி அறைகள்லையும் தான் இருக்க முடியும். இதில் எவ்வளவு கண்ணீரும் எவ்வளவு மகிழ்ச்சியும் பகிரப்பட்டிருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. முன்னைய காலங்களில் எல்லாம் நிறைய பேர் ஒரு கடிதத்தை அனுப்பி போட்டு எப்போ அது போய் சேரும், அங்கிருந்து எப்போ பதில் வருமென்று காத்திருப்பார்கள். அம்மா சுகமாக இருக்கிறீங்களா, எப்படி சாப்பிட்டீங்களான்னு வெளிநாட்டிலேருந்து ஒரு கடிதம் வருதுன்னா அந்த கடிதம் அம்மாட்ட வந்து சேர்றதுக்கு எத்தனையோ நாட்கள் ஆகும். அது வரைக்கும், அதாவது அந்த கடிதம் போய் சேர்ந்துருதான்ற யோசனையோடு இருப்பார்கள். பிறகு அம்மாட்ட இருந்து பதில் போகும்போது தான் அந்த பிள்ளைகளுக்கு நிம்மதி இருக்கும். அதே மாதிரி அம்மா கொண்டு வந்து இந்த இடத்துல கடிதத்தை போட்டுட்டு அந்த கடிதம் பிள்ளைகிட்ட போய் சேர்ந்துடுதா, உள்நாட்டுக்குள்ளே அனுப்பினா கூட 1-2 நாள் ஆகும். வெளிநாட்டில் இருந்து இந்த கடிதத்துக்காக ஏங்கி கொண்டிருந்த அந்த காலங்கள் உங்களுக்கு இப்போவுமே நினைவில் இருக்குமென்றதை உறுதியாக சொல்ல முடியும். காலம் மாறி 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 இப்போ முகம் பார்த்து கதைக்கிற அளவுக்கு வந்துடுது. என்னென்றாலும் ஒரு வினாடியில் அந்த இடத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கான சூழல் வந்துடுது. அந்த காலங்களில் ஒரு மரணம் சம்பவித்தா கூட அந்த மரண செய்தியை அனுப்பி வச்சா அது ஓரிரு கிழமைகளுக்கு பிறகுதான் அங்கே போய் சேருமென்றது உண்மையிலே அது ஒரு பெரிய வலி. இது அந்த வலிகளை கடத்தினதில் இந்த தபால் பெட்டிகளுக்கு முக்கிய இடம் கொடுக்கலாம். இதை உண்மையிலே பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகள் நிறைய பேருக்கு வந்து போகும். இப்போ நாங்கள் எந்த இடத்துல கட்டைவேலி என்ற ஊர் இருக்குன்றதை சொல்கிறோம். இதில் இருக்கிற இந்த சந்திக்கு பேர் கலிகை சந்தி. இந்த கலிகை சந்திக்கு நாங்கள் வரணுமெண்டா இப்படியே போனால் 2.2 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் இருக்கிற நெல்லியடி சந்தி இருக்குது. எனவே நெல்லியடி சந்தியில் இருந்து 2.2 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்தால் கலிகை சந்திக்கு வரலாம். இந்த பக்கமாக போனால் பருத்தித்துறைக்கு போகலாம், அதாவது மந்திகை சந்தி தாண்டி அப்படியே பருத்தித்துறைக்கு போகலாம். அதே மாதிரி இந்த பக்கம் போனால் சாவகச்சேரிக்கு போகலாம், இதால் போய் சாவகச்சேரிக்கு போகலாம். இந்த பக்கம் இதால் போனால் முள்ளி சந்திக்கு போகலாம். எனவே இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் இந்த ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். இந்த கட்டைவேலி என்ற ஊர் எங்கே இருக்குண்டா இந்த மூலை பக்கம், அதாவது இந்த 2 வீதிகள் பிரிக்கிற இந்த மூலை பக்கம் தான் கட்டைவேலி என்ற ஊர் இருக்குது. இப்போ கூகுள் வரைபடத்தில் உங்களுக்கு காட்டுறேன்னு வாங்குவோம். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதுதான் கட்டைவேலி. இதில் இருக்கிறது கலிகை சந்தி. நான் சொன்ன மாதிரி இந்த 2 வீதிகளுக்கு உட்பட்டு இருக்கிற இந்த பகுதி தான் ஒரு குட்டி ஊர் தான். அந்த குட்டி ஊருக்குள்ளே என்னென்ன இருக்குது, அந்த ஊரில் மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றதையும் முடிந்த அளவு கேட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். முதல் என்ன செய்வோம்னா, இந்த சந்தியால் இப்படியே சாவகச்சேரி போகிற பக்கம் போய் எங்கே வரைக்கும் கட்டைவேலி இருக்கோ அது வரைக்கும் போய் இப்படியே உள்ளாலையெல்லாம் சுற்றி திருப்ப இந்த இடத்துல வந்து தான் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். ஏன்னு சொல்லுங்க பாப்போம், ஒரு சதுரமான ஒரு பகுதி தானே, அதனால் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். இந்த சந்தையால் போகிறதுக்கு முதல் இதில் இருக்கிற கோயிலை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். கலிகை கந்தன், கந்தனுக்கு அரோகரா. இதுதான் கலிகை கந்தன் கோயில். வேலை நடந்து கொண்டிருக்கு.
அப்படியே வரும்போது இதையும் காட்டி கொண்டு போன நல்லம் தானே. சந்தியில் இருக்கிற கோவிலை காட்டாமல் போயிருக்கிறீடா பவனீசன் நீங்கள் என்ன கோவப்படக்கூடாதுன்றதுக்காக காட்டியிருக்கிறேன். அதுதான் அந்த சந்தி. சரி, இந்த சந்தியால் இந்த பக்கம் போகிறேன்னு சொன்னான். இப்போ நாங்கள் இந்த பக்கம் போவோம். இதில் நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. முதல்ல நாங்கள் இந்த வீதியால் நேர போவோம். வலப்பக்கம்தான் கட்டைவேலி. இஜ்ஜு வருங்க கட்டைவேலி. இந்த வடிவை அம்மா மப்பும் மந்தாரமுமான சூழ்நிலையில் இந்த ஊரை பார்க்கும்போதே நல்லா இருக்குது. நிறைய பறவைகள் பறந்து கொண்டு இருக்குது. வயல்வெளி, அதில் இருக்கிற கோயில் எல்லாமே சேர்ந்து இந்த ஊரினுடைய அழகை இன்னும் அதிகரிக்குது. மாரி காலத்தில் இந்த ஊர் மிகச்சிறப்பாக இருக்குது. அருமையாக இருக்குது. அந்த கோயில் பகுதிக்கும் போவோம். அதுக்கு முதல் இப்படியே நேர போவோம். இந்த வீதியில் வலப்பக்கம்தான் கட்டைவேலி என்று கூகுள் வரைபடத்தில் காட்டுது. சில வேளைகளில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தால் கருத்தாக பதிவு செய்யுங்க. சரியா? அருமை அருமை. நல்ல ஒரு வடிவான ஊர். இதில் வலப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்கோ. இதில் குறுக்கு வீதிகள் போகுது. இந்த குறுக்கு வீதிகளுக்குள்ளெல்லாம் நாங்கள் போகத்தான் வேணும். வந்து போவோம். இந்த வீதியினுடைய வலப்பக்கம் தொடர்ச்சியாக வீடுகள் தான் இருக்குது. ஐயோ மழை வந்துட்டுது, மழை வந்துட்டுது. சரி, இப்படி நேராக போவோம். மழை மழை என் இதயத்தில் துடித்திடும் முதல் மழை. இங்கே வரைக்கும் கட்டைவேலி போகுதோ அங்கே வரைக்கும் போய் வந்து குறுக்கு வீதிகளுக்குள்ளே போவோம். இல்லை அப்படியே அந்த பகுதியால் குறுக்கு வீதி எங்கே போகுதோ அதுக்குள்ளால் சுற்றி கொண்டு வருவோம். சரி, இதில் இடப்பக்கம் பாருங்க, இந்த வயல்வெளி, இதில் ஒரு குளம். இது கட்டைவேலிக்குள்ளே வராது என்று இருந்தாலும் நாங்கள் பயணம் செய்து வரும்போது காட்டாமல் போக முடியாது தானே, அதனால் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இப்படியே இந்த பக்கம் வலப்பக்கம் பாருங்க, இதில் வார ஐயா. ஐயா, இதை விட இது கட்டைவேலி என்றது இதுவும் கட்டைவேலி தானே. ஆனால் கட்டைவேலி என்று தானே காட்டுது. அதில் பள்ளிக்கூடம் எல்லாமே இருக்குது. கட்டைவேலி என்ற ஊர் தான் என்ன அப்படி கட்டைவேலியா? இது என்ன கோயில் இது? உங்களோட ஊர் கட்டைவேலி. இந்த பதிவெல்லாம் அப்படி தான் இருக்குது. செடிக்க பதிவெல்லாம் கட்டைவேலியை தான் போட்டுருப்பாங்க. அப்போ மாற்றியாச்சா முகவரி? இது கல்வியப்படம் பின்னால், இது பின்னால் தெற்கு, இது பின்னால் கரவட்டி கிழக்கு. என்னது நாங்கள் அந்த ஒவ்வொரு ஊரையும் சுற்றி பார்க்குறதா நான் அதில் கட்டைவேலின்னு தான் எனக்கு மேப்பில் காட்டுது. பள்ளிக்கூடம் கட்டைவேலி என்னன்னு கட்டைவேலின்னா இப்போ அப்படி. உங்களோட முகவரி என்னென்று வரும் இப்போ? உங்களுக்கு இப்போ கே சிவனேஸ்வரன் கல்வியப்படம் பின்னால் தெற்கு. அப்போ கட்டைவேலியே வராதா? கட்டைவேலி எல்லாரும் எங்களோட பிறப்பு செடிக்கிற எல்லாத்தையும் கட்டைவேலிக்கு தான் இருக்குது. அப்போ சரிதான். என்ன இப்போ எம்பிசிஎஸ் எல்லாம் கட்டைவேலி, நெல்லியடி, வளர்நோக்கு கூட்டுறவு சங்கம். பூர்வீகமான பேர் கட்டைவேலி தான். சரி, என்னத்துக்கு அந்த பேர் வந்தது? சரி 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 சரி. அந்த ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்கள். உண்மையிலேயே நான் யோசிச்சேன், என்னடா இது ஊரை மாறி வந்துட்டேனோ, நம்ம வரைபடம் தான் பிள்ளையாக காட்டுதோன்னு யோசித்தேன் நான். பிறகுதான் தெரிஞ்சது பூர்வீகமான பெயர் கட்டைவேலி தான். இதில் இருக்கிறது ஒரு கோயில். சரியா? வீரபத்திரர் பத்திரகாளி கோயில் பாருங்கோ. வீரபத்திரர் பத்திரகாளி கோயில். எனக்குன்னா இங்கே நிறைய கோயில்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஊர் சுற்றி பார்க்க வந்தேன். இது ஊரின் பேர் என்ன? அப்போ கட்டைவேலி என்றது உங்களோட ஊரை பார்ப்போம். இது என்ன பேர்? தல்லைப்புலமா?
தல்லையப்புலம். சரி சரி, சும்மா உங்களோட ஊரை சுற்றி பார்க்கணும். சரி, என்ன தல்லையப்புலம், கட்டைவேலி பூர்வீக பெயர், தல்லையப்புலம் இப்போ இருக்கிற பெயர். ஆனால் சில வழிகளில் தல்லையப்புலம் தான் பூர்வீக பெயராகவும் இருக்கும். மேலோட்டமாக ஊர் மக்கள் சொன்னதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதில் இந்த பக்கம் இருக்கிறது தல்லையப்புலம் முத்த விநாயகர் கோயில். சரியா, இதில் பாருங்க, முன்னுக்கு பின்னுக்கு ஒரு கோயில், அதில் முன்னுக்கு பின்னுக்கு 2 கோயில், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது, இதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. சரி, நாங்கள் இப்போ உள்ளுக்கெல்லாம் போவோம். அதுக்கு முதல் இந்த பிரதான வீதியால் கொஞ்சம் தூரம் பயணம் செய்து வருவோம், வந்து உள்ளுக்கு போவோம். தல்லையப்புலம் எல்லாரும் ஞாபகம் வச்சுருங்க, தல்லையப்புலம். சரி, இதுக்கு அங்கால என்ன செய்கிறது? சரி, கொஞ்சம் தூரம் போய் வருவோம். சரி, அதில் இருக்கிற அந்த கட்டடத்தில் என்ன பேர் எழுதி இருக்குன்னு பார்த்து கொண்டு வருவோம். இதில் இடப்பக்கம் பாருங்கோ, வயல்வெளி நல்லா இருக்கு, வடிவாக இருக்கு. இதில் என்ன பேர் எழுதி இருக்கு? இதில் கட்டைவேலின்னு தான் எழுதி கிடக்கு. என்ன கட்டைவேலின்னு தான் இந்த பள்ளிக்கூடத்தின் பேர் எழுதி இருக்கு. அடுத்த கோயில் யாக்கரு, கட்டைவேலி யாக்கருன்னு தான் எழுதியிருக்கு. இதில் இடப்பக்கம் தேர்முட்டி பார்த்தீங்களா, வீதி பிரித்து நிற்குது. இந்த தேர்முட்டியை இந்த பக்கம் இருக்கிறது கோயில். இதுலேயும் பிள்ளையார் கோயிலெலாம் இருக்குது. அந்த பக்கமும் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது. சரி, இதுக்கு அங்கால அப்படியே போகலாம் தான். நாங்கள் இதால் இப்படியே திரும்பி போவோம். என்ன மழை வந்துடுது, பெரிய மழை வந்துடுது. இன்றைக்கி இந்த ஊரை பதிவு செய்த மாதிரி தான். டக்குன்னு கட்டைவேலிக்குள்ளே போவோம். திரும்ப அந்த வீரபத்ரர் பத்திரகாளி கோயில் பக்கத்து ஒழுங்கையால் உள்ளுக்கு போகிறேன். சரியா, ஐயா. சரி, நாங்கள் வந்த இடத்துல எங்களுக்கு மழை இடையூறு விளைவித்து விட்டது. இருந்தாலும் மழையை மிஞ்சும் ஒரு ஆண் அழகனை சந்தித்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, உங்களோட அழகின் ரகசியம் என்ன? என்ன இப்போ உங்களோட நிறம் இருக்கட்டும், நடை உடை பாவனை, இது எப்படி நீங்கள் அழகா வந்த? நீங்கள் நாங்களும் பிறப்பு வச்சிலே அழகா தான் இருக்கிறோம். பிறப்புலேருந்தே அழகு தானா? நாங்கள் இப்படியே இருக்கு. சரி, உங்களோட பேர் என்ன? குணராசா. குணராசா. உங்களோட ஊர்? ஊரும் துண்ணாலைக்கு கரவட்டி. கரவட்டி. இப்போ நான் நிற்கிறது இந்த இடம் கரவட்டி கிழக்கு. இந்த குறிப்பா என்னன்னு சொல்றேன் இந்த ஊருக்கு பேர்? தல்லியாப்புலம். இப்ப நாங்க நிக்கிற தட்டையாப்புலம். தல்லியாப்புலமா? சரி, நாங்க இதால மழை என்று ஓடி வாரம். நீங்க இதுக்குள்ள நிக்கிறீங்க, ஏன் இதுக்குள்ள நின்றீங்க? மழை இதுக்குள்ள தண்ணி விராதாக்குல நாங்கள் இப்படியே நிக்கிறோம். நினையவே இல்லை. மேல எவ்வளவு சோலையா இருக்கு. எங்களுக்கு வயதுக்கு ஏற்ற இது நாங்கள் பார்க்கணும். வயது அப்படி. சரியோ, என்ன வேலை செய்யறீங்க? விவசாயம். எவ்வளவு காலம் செய்யறீங்க? பிறப்பில் இருந்து தானே? 4 வயதுலேருந்தே செய்கிறீங்க. 6 மாதத்துலேருந்து செய்கிறேன் அறிஞ்சு உங்களையாது? பிறந்த 6 மாதத்தாலேயே. உங்களுக்கு என்ன பேர்? குணராசா. நீங்கள் தான் உங்களோட பேர் தான் சொல்லி அனுப்பிவிட்டேன். இந்த பேரை சொல்லி அனுப்பிவிட்டேன். எந்த வயசுலேருந்து
இப்படியதால வேற நான் அதால வேற கேட்டேன் குணராசான்றது யாருண்டு. ஓ அந்த 6 மாதத்துல இந்த தோட்டம் செய்தார் அவராண்டு கேட்டுதான் அனுப்பி விட்டேன். இந்த மழையால உங்களோட வயலுக்கு பாதிப்பா? ஓ என்ன பாதிப்பு? முழங்கால தான் நினைக்குது. கதிர் வந்துட்டுதா? ஓ இந்த இப்ப முத்தையும் வார மாதம் வெட்டலாம். வார மாதம் 15ஆம் தேதி வெட்டலாம். ஆனா கதிர் வந்து மழைக்கு நினைஞ்சா கொஞ்சம் பிரச்சனை கழுவும் பூவா கழுவி போடும். அதுதான் என்ன. அப்ப இப்ப மழை பெய்யலையே கொஞ்ச நாள் இண்டே தான் பெய்யுது. இந்த பெய்யுது. இந்த மழை கூடாது. தை மாதம் வார 15 கிடையில நெல் எல்லாம் அறுவடை செய்து போடுவேன். இந்த 15 வார 15 தைப்பூசத்துக்கு. ஓ தைப்பூசம் கழிஞ்சு நாங்கள் எல்லாம் அறுவடை செய்து போடுவோம். அப்ப நாங்கள் அதான் இந்த மழை இன்னத்துக்கு இப்ப நல்ல மாதிரி வந்தது. ஆனா இப்ப தோட்டம் செய்யறவர்களுக்கு எங்க போனாலும் மழை பெய்தான் அந்த யோசனையா தான் இருக்குமே. ஒரு மழை பெய்தால் இங்க நட்டவனுக்கு ஒரு மாதிரி, மிளாண்டு நட்டவனுக்கு ஒரு மாதிரி, பீட்ரூட் நடுறவனுக்கு ஒரு மாதிரி, கோவா நடுறவனுக்கு ஒரு மாதிரி, எல்லாருக்கும் விவசாயம்டா யோசனை தான். அதுதானே. அந்த மண்ணெண்ணா தண்ணியால் இது பெட்ரோல் இவ்வளவோ இது. இப்ப எங்க பயணம்? இப்போ அந்த எட்டில சாப்பிடுவீங்களா? ஓ நாங்க போனா சாப்பிடலாமா? ஓ எங்களை தெரியாது அவைகளுக்கு. அவைகளுக்கும் எங்களை தெரியாது, எங்களுக்கும் அவையில தெரியாது. பசிக்குது. இதுல வந்து நாங்க சாப்பாட்டு கடையெல்லாம் போட்டு கிடக்கு. இல்ல இதால போய் சாப்பிடுவோம். நீங்க சாப்பாட்டு கடை இல்ல டவுனுக்கு போகணும் நெல்லியாடி. சாப்பாடு தெரியுமா? ஓ பாடிவா தெரியும். அப்ப எப்படி பொழுது போகுது? இப்படித்தான் மாட்டோட மாடு வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு 3 மாடு. காட்டுவோம். மாட்டையும் பார்க்க படம் எடுக்கலாம்டா. மாட்டையும் எடுக்கும். ஓ அம்மான நல்ல மாடுகள் நிற்குது. நீங்க யாழ்ப்பாணத்தை இந்த இது இந்த டிவி மேலே பழுதா போச்சு. அது நடுக்க பாக்குறேன். டிவி பழுதா போச்சு. இல்ல அதான் நடுக்க வருமாப்பா. அதுதான் இந்த நாடாங்கலை எல்லாம் பாக்குறேன். யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் எல்லாம் வருவீங்க. நியூஸ் எல்லாம் பார்க்க அதான் இந்த டிவி பழுதா போய் யாரையில பாக்குறேன்னா அப்ப இதுல காட்டுடா நீங்க கதைச்சது அதெல்லாம் வரும். அதுக்காக தான் சொல்றேன். போச்சு. சரி சரி விரைவில் கையை காட்டுங்க. டிவி கட்டுதான் வீட்டை போது டிவி வேலை செய்யும். ஆமா அது சரி ஐயா. சரி நன்றி. மகிழ்ச்சி உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. சரியா? சரி ஐயா. சரி நன்றி ஐயா. என்ன சிக்கலண்டா மக்களே, எங்களுடைய ஒலிவாங்கியை நீ பயன்படுத்த முடியாது மைக்கு. ஏனண்டா நனைஞ்சு போச்சுது தண்ணிக்குள்ள. இனி என்னென்ன வேலை செய்யாது. பாப்போம் வேற ஏதாவது மாற்று வழி இருந்தா செய்து போட்டு சந்திக்கிறோம். சரி ஒரு மாதிரி எங்களுடைய ஒலிவாங்கிய சீர் செய்தாச்சு. இப்ப இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டமா பயணம் செய்வோம். இந்த காணொலியில ஒரு தகவல் ஒன்று சொல்றேன். நாங்கள் கட்டைவேலி என்று தேடிய நேரம் தான் இந்த இடம் எல்லாம் கூகுள் வரைபடத்தில் காட்டினது. நாங்கள் நெல்லியடி சந்தையில இருந்து இந்த பக்கம் கரிகை சந்தை நோக்கி வரும்போது சில இடங்களில் கட்டைவேலி என்றும் எழுதப்பட்டிருந்தது. அப்போ அதை அடிப்படையாக கொண்டு தான் தேடி இந்த ஊரை சுற்றி காட்டுறோம். ஆனால் இந்த கோவில் பகுதிக்கு வந்த நேரம் அந்த ஊரினுடைய பெயர் வேறையாக சொல்லப்பட்டது. ஆனாலும் ஒரு தபால் நிலையத்தில் வேலை செய்கிற ஒரு ஐயா சொல்லியிருந்தார், பூர்வீகமாக இந்த இடத்த அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ்கள் எல்லாம் கட்டைவேலி என்று இருக்கின்ற. எனவே நாங்கள் கட்டைவேலி என்ற பெயர்லேயே சுற்றி காட்டுறோம். போகும்போது பெயர் பலகைகளில் இருக்கிற பெயரையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். வாங்கோ. இனி நாங்கள் இடப்பக்கம் போவோம். இதில் பார்த்தீங்களா இந்த வீட்டை, பழமையான ஒரு வீடு. உள்வீதிகளூடாக பயணம் செய்கிறதுக்கு காரணம் உள்ளுக்கு தான் நாங்கள் இங்கே குடியிருப்புகள் எப்படி இருக்கின்றதை அறிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் இந்த சந்தி வரைக்கும் சுற்றி வருவோம். போகும்போது இந்த வீதியால் போவோம். போய் வந்து இந்த சந்திக்கும் வாரேன். ஏனண்டா இப்படி வந்தால் தான் ஒரு இடம் முழுமை பெறும். சரியா? இல்லை நிறைய புதிய புதிய வீடுகளும் கட்டுறார்கள். நாங்கள் இப்போ இந்த வீதிக்கு சரி இதாக போவோம். இதுக்குள்ள நிறைய குடியிருப்புகள் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிற மதில் தோற்றங்கள் இந்த ஊரில் மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுது. இப்பவும் வாழ்கிறார்கள். ஏன் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுறேன்னா சில காணிகள் வெறுமையாக இருக்கிறத அவதானிக்க முடியுது. சில வேளைகளில் அவர்கள் வெளிநாட்டுக்கு போனார்களோ தெரியலை. ஆனால்
எனக்கு சொல்ல தெரியல. சேதப்பட்ட மாதிரியும் சில வீடுகள் இருக்குது. இந்த இடமெல்லாம் பாருங்க. இந்த பலாமரத்து நுட்பத்தை பார்த்து நிறைய குடியிருப்புகள் இருக்குது இந்த ஊர்ல. வருங்காணிகளும் திக்கு திக்கா இருக்குது. சரி, இந்த வீடியோல போவோம். இந்த இடத்த கிளவி தோட்டம் போட்டிருக்கு பெயர் பலகையில். நான் கூகுள் வரைபடத்தில் கட்டைவேலி வரைபடத்துக்குள்ளே தான் இந்த இடம் காட்டுது. மழை திரும்பவும் வரப்போது போல தான் கிடக்குது. மழை வாரதுக்கு முதல் அந்த வயல்வெளிக்குள்ளே இருந்த அந்த கோவில் பகுதிக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. இடப்பக்கம் போக தேவையில்லை, வேலை பக்கம் போகும். அதில் என்னென்று பேர் பிள்ளைகளே இருக்கு, அதையும் காட்டுவோம் மக்களே. ஏனெண்டா எல்லாம் குழப்பத்தில் இருக்குல்ல பெயர், அதனால் பெயரையும் காட்டி கொண்டு போகிறோம். இதில் எழுதியிருக்கு என்னண்டு, சிங்கத்தின் வீடு கரவட்டி கிழக்கு கரவட்டி. சிங்கத்தின் வீடு எனக்குன்னா கட்டைவேலி என்றது ஒரு பக்கமாக இருக்கிற ஊர் போல இருக்கு. என்னென்னு தெரியல. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்களா அவ்வளோ சோலையாக இருக்கண்டு. சோலையாக இருக்கண்டு ஆணைக்குள்ளே தென்னை மரங்கள் அப்படி இப்படி ஒவ்வொரு பயிர்கள் இருக்குங்க. இதில் ஒரு கட்டடம் கைவிட்டப்பட்ட நிலையில் இருக்கு. வீடா என்னவான்னு எனக்கு தெரியல. புளியம்பழம்டாடி, புளியம்பழம்டா. 2வது வாயில் வைக்காம போனால் வாய் புளிக்கு நம்ம உண்டு. ஒரு சின்ன துண்டாக வாய்க்க வச்சுக்கிட்டு தான் போகணும். இது பழுதா புளி. இந்த பிஞ்சு புளி எங்க நல்லா இருக்கு. ஆனால் வாய் விடுவோம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மக்களே? படப்பிடிப்பாளர் உடுப்பெல்லாம் நினைச்சு போட்டேன். நான் ஊறி இது பிஞ்சன்றதால விதையோட சாப்பிடலாம். இதான் பட்டம். இப்போ பட்ட காலம். களவெடுக்க வந்தால் காட்டி கொடுக்குறேன். அதுக்கா வழக்கின் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். வா போ போங்க. சரி, நீ மாதிரி சாப்பிடு. புளிய மரம் முழுதும் புளியங்காய் தான். இந்த பெருசாக கிடக்கு எனக்கு கொண்டது. திரும்பவும் மழை வந்துட்டு இடத்த பார்த்து வச்சுருந்தா வரலாம். திரும்ப இன்னும் நல்லா இருக்கேன். நீண்ட காலத்துக்கு அப்புறம் சாப்பிட்றேன். பல மாதங்கள் வரும். சரி போவோம்மா, போமா. நாங்கள் புளியம்பளம் மாஞ்சு கொண்டுட்டாங்க. திரும்பவும் மழை வந்துடுது. அதை விட விட்டுட்டு போகிற அளவுக்கு வாய் விடுதில்லை. அதை பிடுங்கி சாப்பிட்றான்னு சொல்லி கொண்டிருக்கு. எங்கப்பா நல்ல புளியங்காய் அங்கே மேலே கிடக்கன்னு ஆகிறது. மக்களை இதை வடிவாக திரைச்சி போட்டு இது சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் போல.
சரி. ஆனால் இது எப்படி நிற்குது எங்கள் ஊரில் என்ன பண்ண முடிஞ்சிருக்குங்க? எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்கார் பேச போய் வா வா. இவருக்கும் ஆசையாக தான் கிடக்கு. இது பாருங்க இவ்வளவு புளியங்காய். எனக்கு பிஞ்சு தான் பிடிச்சிருக்கு. இங்கே பெரிய புளியங்காயை விட இது பழுத்த சம்பளம்னா நல்லா இருக்கும். ஆனால் காயாக சாப்பிட்றதுன்னா நல்லா பிஞ்சாக இருக்குமில்ல, அதை எடுத்து அப்படியே கடிச்சு கொண்டே இருக்கலாம். அப்படியே விதையோடையே கடிச்சு சாப்பிடலாம். இது கொஞ்சம் முத்தியது. மழையும் புளியும். போம் நீ வெள்ளை பக்கம் போவோம். இதால் பெரிய மழை வந்துடுது மக்களே. இதால தான் போனாங்க, ஞாபகம் இருக்கா? இதால போனாங்க. திரும்பவுமே ஒலி வாங்கி பிரச்சனை வந்துடுது. தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இப்படி பயணம் செய்து ஒரு வயல் பகுதிக்குள்ளே இருக்கிற கோயில் காட்டினாங்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு போக போகிறோம். இதால் இடப்பக்கம் போவோம். இந்த இடப்பக்கம் ஒரு வீதி ஒன்று போகுது. இந்த வீதியால் போவோம். ஒலித்தெளிவு மிக குறைவாக இருக்குது. இருந்தாலும் சமாளித்து பாருங்கோ, காட்சிகளை பார்த்து ரசியுங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காணிகள் உயரமாக இருக்குது. வீடு இருக்கிற காணிகள், புதிய புதிய வீடுகள் நிறைய இதுக்குள்ள கட்டப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். போய் ரொம்ப சேர்றோம் வந்து பார்ப்போம். இதில் ஒரு பெரிய புளிய மரம் நிற்குது. உள்ள இறங்கும் அது இல்லையோ இப்படி கிடக்கு. பக்கம் வயல் பக்கத்தால் வேறு வெட்டி அடிப்பாகும். ஊர் உண்மையிலேயே நல்ல வடிவாக இருக்கு. இதால் போனால் பிரதான வீதியில் போய் வரலாம். போகவே இல்லை, இந்த வீதியால் போகும். ஏனெண்டா இதுக்குள்ளே தான் அந்த வயலூடாக தெரிஞ்ச கோவில் இருக்குது. பிள்ளையார் கோவில். ஓ உச்சவா இருக்கும். ஏற்கனவே இந்த பகுதிக்கு ஆண்டை ஜோதியில் இருக்கிறது சரியா ஞாபகம் இல்லாமல் இந்த கோவில்
கட்டைவேலி, நுணுவில், குளக்கட்டு, பிள்ளையார், கரவெட்டி. சரி, கட்டைவேலியை தான் சுற்றி காட்டுறோமன்ற திருப்தி வந்து இந்த மாதிரி பெயர் பலகைகளை பார்க்கும்போது வருது. இதால் போகலாம், அது இந்த மற்ற வீதியால் தான் போகலாம். போய் பார்ப்போம். கோயிலினுடைய மற்ற பக்கத்தால் தான் போகலாம். பார்த்தீங்களா, கோயிலுக்கு சிறப்பு எது தெரியுமா? இந்த கட்டடம் மட்டுமல்ல, இப்படி முன்னுக்கு பாருங்கோ, இதில் ஒரு குளம் இருக்குது. அதுதான் அந்த பெயர் பலகையில் எழுதி இருந்தது, குளக்கட்டு பிள்ளையார். அந்த குளம் இந்த கோயிலுக்கு சிறப்பு கொடுக்குது. இதுக்குள்ள வாகனம் ஓடின அடையாளங்கள் எல்லாம் இருக்கு. அதனால தான் இந்த பகுதிக்கு வாகனத்தில் வந்து நாங்கள் ஆலய புனித தீர்த்த குளத்தை பாவிப்பது உயிர் ஆபத்தை ஏற்படுத்தும். ஆபத்தான குளம் தான் எழுதியிருக்கு, அவதானமாக இருக்கும். சரி, அந்த கோவில் பகுதியை உங்களுக்கு காட்டிக்கொண்டு அடுத்த கட்டமாக பயணம் செய்கிறேன். உண்மையிலேயே இந்த இடத்தை பற்றி சொல்கிறதுண்டா 100க்கு 100 புள்ளி போடலாம் இயற்கை அழகுக்காக. அந்த அளவுக்கு நல்ல வடிவாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த பகுதிக்கு இந்த மழை காலத்தில் வந்து பார்த்தீங்களன்னா அது அப்படியே அவளை ஈர்க்கும். அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்க, ஒரு தேவாலயம் இருக்குது. தேவாலயத்தினுடைய சூழலும் நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, தென்னை மரங்கள் நிறைய நடப்பட்டிருக்கு. அப்படியே இந்த பாருங்க இடப்பக்கம் கோயிலையும் சேர்த்து இருக்கு. என்ன இந்த கோயில் சூழல் இதில் இடப்பக்கம் பார்த்துன்னு வாங்க. இடப்பக்கம் தான் கட்டைவேலி. பேர் பலகையில் பாருங்க, கட்டைவேலி என்ன மட்டும் இருக்காது. சரியா, சரி, இதில் ஒரு சந்தி வருதில்ல, இந்த சந்தியால் இடப்பக்கம் போவோம், இதுக்குள்ளே போவோம். சரி, இன்றைக்கு இதில் கதைக்கிறது குறையாக இருக்கும். அப்படியே காட்சிகளை பார்த்து கொண்டு வாங்க. ஏன்டா ஒலி வாங்கி பிரச்சனை. இதில் விட பக்கம் பாருங்கோ, இதில் இருக்கிறது பள்ளிக்கூடம், கட்டைவேலி மெதடிஸ்த தமிழ் கலவன் பாடசாலை. கட்டைவேலி
பழமையான வீடுகள் இருக்குது. அந்த பழமையான வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. இப்போ செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இதில் வெளிப்படுது. இதால் போகிறது இதால் தான் இந்த இடம் நல்ல சோலையாக இருக்குது மக்களே. உண்மையாக நல்ல வடிவான ஊர் உண்டு. என்ன சொல்கிறேன், பயன்படுத்தாமல் நிறைய வீடுகள் விடப்பட்டிருக்குங்க. இந்த இடப்பக்கம் எல்லாம் சில வீடுகள் பயன்படுத்தாத நிலையில் இருக்குது. இன்னும் வரணும் வந்து இதால் இப்போ வெலப்பக்கம் போகும். இதுக்குள்ளேயும் ஒரு கோயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி ஊர். ஆனால் இதுக்குள்ளே நிறைய கோயில்கள் இருக்குது. அதுவும் பக்கத்தில் இருக்குது. பாருங்க, மாடுகள் வந்து கொண்டு இருக்கின்றன நீந்து போட்டு. இதில் இடப்பக்கம் பாருங்க கோயில். சரியா, இது எந்த பக்கம் பாருங்க, கிராம கட்டை. பிள்ளையார் கோயில். வீதியில் இரண்டு பக்கமுமே தொடர்ச்சியாக குடியிருப்புகள் தான். இந்த பக்கம் போனால் நாங்கள் ஏற்கனவே போன பகுதிக்கு தான் போகலாம். அதனால் நாங்கள் இப்போ வேலை பக்கம் போவோம். ஸோ இந்த அதில் ஒரு கோயில் இருக்குது பாருங்க. இந்த பகுதியை ஒரு நாள் வந்து பதிவு செய்தேன். நான் இந்த பகுதிக்கு வந்தேன். பகுதியால் போனேன். இதில் விட பக்கம் பாருங்க. ஏற்கனவே நான் வந்தேன்னா ஆனால் இது அந்த முழுமையாக சுற்றி காட்டல. இவங்கால தான் சுற்றி காட்டினேன். ஒரு கோயில் இருக்குது. கரவட்டி ஸ்ரீ மாநகர் அத்துளு அம்மன் கோயில். சரி அத்துளு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு ஒருக்கா வந்தேன் நான். ஆடு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்த பாத்தீங்களா, அவ்வளவு நல்லா இருக்கு. பாம்பு புற்றோட ஒரு கோயில் இருக்கு. இதால போயிலாரு. ஐயோ, நான் இதுல பாத போதனை வந்து நான் இதால போகலாது. பாத பில்டி கோவில் சந்தை சந்தை பகுதி. சரியா, இப்போ நாங்கள் இதால் இப்படியே நேர போனால் எங்கே போகலாம் தெரியுமா? கலிகை சந்தைக்கு போகலாம். எனக்கு ஒரு நினைவு வருது. நான் ஏற்கனவே கரவட்டி அந்த ஊரை சுற்றி காட்டும் போது இந்த ஊரினுடைய ஒரு கொஞ்சம் பகுதியை காட்டியிருக்கிறேன். அந்த சந்தைக்கு போகலாம். போகும்போது வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க.
நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் காணொளி ஆரம்பித்த நாங்கள். இதுதான் கணிகைக்காந்தல் முருகன் கோயில். சரியா? இந்த ஊர் பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபுரத்தின் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்தீர்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.